மலேசியாவில் லோரி விபத்துகளால் 6 ஆண்டுகளில் 1400க்கும் அதிகமானோர் மரணம். லோரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் தொடர்புடைய சாலை விபத்துகளால் கடந்த 6 ஆண்டுகளில் குறைந்தது 1457 பேரின் உயிரை பறித்ததாக புதிய ஆய்வு ஒன்று குறிப்பிடுகிறது. நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும் ஒவ்வொரு 36 மணி நேரத்திற்கு ஓர் உயிர் பலியாவதாகவும் மலேசிய சாலை பாதுகாப்பு ஆய்வகம் தயாரித்த அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. அதிவேகத்தில் செல்வது, அளவுக்கு அதிகமான பாரத்தை சுமப்பது ஆகியவை லோரி விபத்துகளுக்கு ஒத்திடுகின்றன. கடந்த 6 ஆண்டுகளில் உயிரிழந்த 1457 பேரும் 3500 லோரி விபத்துகளுடன் தொடர்புடையவர்கள் என்று சாலை பாதுகாப்பு ஆர்வலர் முகமது இஷாம் சாஃபி தெரிவித்தார். அத்துடன் இத்தகைய கனரக வாகன விபத்துகளால் 473 படுகாய சம்பவங்களும் 1076 பேர் லேசாக காயமடையும் சம்பவங்களும் நேர்ந்துள்ளதாக அவர் விளக்கினார். அதிக நேரம் பணியாற்றுவதால் ஓட்டுநருக்கு களைப்பு ஏற்படுகிறது. அளவுக்கு அதிகமான பாரம் லோரியின் நிலைத்தன்மையை பாதிக்கின்றது. பல லோரிகளும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்று இஷாம் கூறினார். மலேசியாவின் போக்குவரத்து பாதுகாப்பு தரநிலைகளுடன் பொது போக்குவரத்து மற்றும் வர்த்தக போக்குவரத்து நடத்துனர்களில் 32 விழுக்காட்டினர் மட்டுமே ஒத்துப்போவதாகவும் அவர் மேலும் கூறினார்.